ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு vlog வந்து காலையில ஒரு 4:45 போல தான் ஆரம்பிச்சேன். சீக்கிரமா எழுந்திரிச்சதுனால ரொம்ப ஸ்லீப்பியா இருக்கு. அதனால ஒரு காஃபி போட்டா நல்லா இருக்கும்னு காஃபி போடுறதுக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். பால் காயறதுக்குள்ள கொஞ்சமா காஃபி பவுடரையும் சுகரையும் கிளாஸ்ல போட்டு வச்சுக்கிறேன். இப்ப பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. டிகாஷன் சுகரோட கலந்து நல்லா ஆத்தி எடுத்துக்க போறேன். காஃபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் போய் அதை குடிக்க போறேன். இந்த மாதிரி வின்டர் சீசன்ல அதுவும் இந்த டைம்ல காஃபி குடிக்கிறதே தனி ஃபீல் தாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு எங்க ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி சந்தவை செய்யலான்னு பிளான் பண்ணிருந்தேன். அதுக்கு அரிசியை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு வச்சிருந்தேன். இந்த சந்தவை செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இட்லி அரிசியை மட்டும் ஊற வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாவை அப்பவே அரைச்சு அப்பவே செஞ்சிடலாம். இத புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த சந்தவை செய்யறதுக்கு இந்த மாவுல உப்பு எதுவுமே சேர்க்க கூடாது. தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து கலந்து வச்சிடலாம். சந்தவைக்கு தொட்டு சாப்பிட தேங்காய் பால் செய்ய போறேன். தேங்காயை நல்லா அரைச்சு பால் எடுத்து வச்சுக்க போறேன். என்னதான் இந்த சந்தவையை நம்ம தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்டாலும் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் தான். எங்க ஊர்ல எல்லாம் கல்யாணத்தப்போ ஒரு சந்தி சாப்பாடு அப்படின்னு ஒரு முறை இருக்கு. கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி விரதம் இருப்பாங்க. அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு கல்யாண பொண்ணுக்கு சந்தவையும் நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழமும் சேர்த்து கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. சந்தவையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் விரதம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் கல்யாண பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்போ தேங்காய் பால்ல ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். இப்போ ஒரு இட்லி பானையில தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச மாவை இட்லியா ஊத்தி எடுத்துக்கலாம். இப்போ இத க்ளோஸ் பண்ணி 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இதுல ஏதாவது ஸ்பூன் வச்சோ இல்ல இந்த மாதிரி கம்பி வச்சோ குத்தி பாத்தீங்கன்னா ஒட்டாம வரணும். பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருந்தா. அவ வந்த உடனே நல்லா குஷி ஆயிட்டா. இப்போ இந்த இட்லி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சந்தவக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடையில கிடைக்கும். அதுல இந்த மாதிரி பவுலோ இல்லனா ஏதாவது பிளேட்டோ வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச இட்லியை இதுக்குள்ள போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இதுல முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே சந்தவை செய்யும் போது இந்த மாதிரி சூடா இருக்கும் போதே அந்த இட்லி அதுல போட்டு புளிஞ்சு எடுத்துக்கணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த இட்லி அதுல போட்டு புளிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டா இருக்கும். புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சூடா இருக்கும் போதே அதுல போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சா இட்லி ஊத்திட்டு இந்த மாதிரி சந்தவக்கல்ல போட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சா புளிய ஹாட் பாக்ஸ்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் இது கொஞ்சமா தாளிச்சுக்க போறேன். அதுக்கு கொஞ்சமா பேன்ல எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சமா கடலைப்பருப்பு கொஞ்சமா உளுத்த பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்தரலாம். இது ரெண்டுமே நல்லா செவந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் வெங்காயம் இது மூணையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம்.
இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த சந்தவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல ஹாஃப் லெமனை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுறலாம். ஃபைனலா கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப போய் சாப்பிட போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.